ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ரெஸ்லிங் டெம்பிள் ஸ்டார். ஸோ இந்த வாரம் WWE ஸ்மாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. WWE ஸ்மாக்டவுன் ஆரம்பிக்கும் போதே நம்ம WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஜிம்மி யூசோ மீட் பண்ணுறாரு. போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்ட்டுக்கோசரம் சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டதுக்கோசரம் ஜே யூசோ வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து தேங்க் பண்ணுறாரு. கோடி வந்து ஜே யூசோட நிலைமை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவன் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும், எதுவும் மாறலன்னு சொல்றாங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நிக்கல்ஸ் கிட்ட நான் பேச போறேன்னு சொல்லிட்டு ஜிம்மி யூசோ போயிடுவாரு. ஆனால் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் கொடுத்து ரிங்குக்கு வராரு. ஹாய் டேம்பா, நான் எதை பத்தி பேசட்டும், ட்ரூ மெக்காண்டர் பத்தி பேசணும்னு சொன்னா ஃபேன்ஸ் வந்து பூ பண்றாங்க. ட்ரூ மெக்காண்டர் தலையில டைட்டில் வச்சு அடிச்சதுக்கோசம் நான் மன்னிப்பு கேட்கணுமான்னு கேட்டா ஃபேன்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ட்ரூ மெக்காண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில இருந்து மைக்கோட வராரு. எனக்கு உன்னோட அப்பாலஜி எல்லாம் தேவையில்ல, ஃபேன்ஸ் வந்து பூ பண்றதும் கவலை இல்ல, ஏன்னா கார்பரேட் வந்து கோடி ரோட்ஸ் வந்து இந்த மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அடுத்த வாரம் சாட்டர்டே மெயின் ஈவென்ட்ல கண்டிப்பா நான் ட்ரூ மெக்காண்டர் என்னோட ஸ்டோரியை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு பேசுவாரு. அதே மாதிரி ஜேக்கப் ஃபார்ட்டுவா நான் வந்து அட்டாக் பண்ணல, நான் ஒரு நிரபராதி. அது மட்டும் இல்லாம ஜிம்மி யூசோ நயோமி அவங்கள பத்தி நம்ம ட்ரூ மெக்காண்டர் தப்பா பேச கோடி வந்து கடுப்பாயிட்டு உனக்கு என்னடா இப்ப சண்டை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை கழட்ட பின்னாடி இருந்து ஜிம்மி யூசோ வந்து பாத்தீங்கன்னா எகிரி ட்ரூ மெக்காண்டர் வந்து அட்டாக் பண்றாங்க. செக்யூரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஜிம்மி யூசோவும் ட்ரூ மெக்காண்டர் பிரிச்சு விடுவாங்க. இதெல்லாம் நடக்கும் போது நீங்க என்னமோ பண்ணிக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோலோ சீக்கவா அந்த MFT வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து பேக் சைடு வந்து காட்டுவாங்க. ட்ரூ மெக்காண்டர் நிக்கல்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கோவமா ஆர்கியூ பண்ண அங்க வர ஜிம்மி யூசோ மறுபடியும் நம்ம ட்ரூ மெக்காண்டர் அட்டாக் பண்ண செக்யூரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பிரிச்சு விடுவாங்க. அதுக்கு அடுத்து இது ஒரு டாக் டீம் மேட்ச், நம்ம MFT வெர்சஸ் ரே ஃபினிக்ஸ் நக்கமுரா மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வைப்ரேஷன் நல்லாவே வந்து போகுது. வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் கேம் தான். சோலோ சிக்காவோட இன்டர்ஃபியரன்ஸ் டாலாட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா ரே ஃபினிக்ஸ் அட்டாக் பண்ண அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம MFT வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக் டீம் மேட்ச்ல வின் பண்ணிடுறாங்க. அடுத்து பேக் சைடுல நம்ம நிக்கல் டிஸ் ஜிம்மி யூசோ பார்த்து இதுக்கு மேல நான் இதை வந்து பொறுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கத்த ஜிம்மி யூசோ ஜேக்கப் ஃபார்ட்டை அட்டாக் பண்ணது ட்ரூ தான் சொல்லி எல்லாம் தெரியும். அதனால இன்னைக்கு நைட்டு நம்ம ஜிம்மி யூசோக்கும் ட்ரூ மெக்காண்டருக்கும் நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஓகே சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பேக் சைடுல நம்ம கிலியா வந்து செல்சிகிரின் அல்பா ஃபைடு மீட் பண்ணும்போது செல்சிகிரின் வந்து பாத்தீங்கன்னா WWE சாம்பியனா இருக்கக்கூடிய நீ வந்து எங்களோட கேங்ல சேர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ண அங்க வர கேனா ஜேம்ஸ் அதெல்லாம் தேவையில்ல, எனக்கு மேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து இது ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச், நம்ம கேனா ஜேம்ஸ் டிஃபானி மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான சிங்கிள்ஸ் மேட்ச் தான், நல்லாவே இருந்துச்சு. இந்த மேட்ச்ல நம்ம டிஃபானி வின் பண்ணிடுறாங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே கிலியா பின்னாடி இருந்து டிஃபானி அட்டாக் பண்ண அங்க வர ஜெட் கார்கில் வந்து பாத்தீங்கன்னா கிலியாவையும் கியானா ஜேம்ஸையும் அடிச்சு துரத்தி நம்ம டிஃபானியை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுவாங்க. டிஃபானியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் கார்கில் தனக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சி ஹேண்ட் ஷேக் எல்லாம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் தூக்கி பிடிக்க நம்ம ஜெட் கார்கில் டிஃபானியை அட்டாக் பண்ணிடுறாங்க. ரன் பக்கல் அடிச்சு அனௌன்ஸ்மெண்ட் டெஸ்க் மேலே படுக்க வச்சு சீப் சேல்ஸ் மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விடுவாங்க. அடுத்த ரிங்குக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெட் கார்கில் WWE உமன் சாம்பியன்ஷிப்பை தூக்கி பிடிச்சி ஸ்டாண்டிங் டாலா இருக்கு. அந்த செக்மெண்ட் அதோட முடிஞ்சிருது. அடுத்ததா பேக்ஸ் நம்ம இஜாட்டாகனும் சாமி சைனை மீட் பண்ணுறதை காட்டுவாங்க. சாமி சைன் டைட்டில் வின் பண்ணதுக்கு இஜா வந்து தேங்க்ஸ் பண்ண இஜாட்டாகனும் சாமி சைன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கதாகவும் சாமி சைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் சேலஞ்சை ஜான்சன் ஆரம்பிச்சாரு, நான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்தேன், அதே மாதிரி நீயும் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லும் போது இஜாட் ஆகணும் ஆமான்னு சொல்லுவாரு. அடுத்து பேக்ஸ்ல நம்ம ஜெட் கார்கில் இன்டர்வியூ தான், யாரா இருந்தாலும் என்ன சேலஞ்ச் பண்ண அதுக்கான கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணி ஆகணும், நான் வந்து பாத்தீங்கன்னா டாப் பொசிஷன் போக விரும்புறேன், அதுக்கான முதல் படி தான் இந்த WWE உமன் சாம்பியன்ஷிப். அடுத்த நம்ம நியூ யூஎஸ் சாம்பியன் இஜாட் ஆகணும் ஓப்பன் சேலஞ்ச் வந்துட்டு மைக் எடுத்து இஜாட் ஆகணும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 year ரிகவரி பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் வந்து இந்த சாம்பியன்ஷிப்பை கிரேட் மேன் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி அந்த லெகசியோட ஓப்பன் சேலஞ்ச் வந்து கன்டினியூ பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா நம்ம அலஸ்கர் பேக்ஸ் தான் ஆப்போனண்ட்டாக வருவார். அடுத்த என்ன WWE சாம்பியன்ஷிப்போட ஓப்பன் சேலஞ்சு அலஸ்கர் பேக்ஸ் வச்சாட்டாங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு சூப்பரான மேட்சிங்க, ஒரு மெயின் இவெண்ட்டுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான ஒரு மேட்ச், நல்லாவே இருந்துச்சு, வேற லெவல் ஒர்த்து தான். மேட்சோட எண்டிங்கில் நம்ம ஜெலினாவுக்கு இன்டர்வியூ வந்து பண்ண ரெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேமின் பிரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சன் கிளாஸ் போட்டு வராரு. கிளாஸ் ஓப்பன் பண்ணி காட்டினா நம்ம டேமின் பிரீஸ்டோட கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் பால் அடிப்பட்ட அந்த ஒரு இன்ஜுரி காட்டுவாங்க. இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இஜாட்டாகனும் அலெக்சா பிளாக்ஸை டிஃபீட் பண்ணி அவரோட யூஎஸ் சாம்பியன்ஷிப் ரிட்டர்ன் பண்ண டேமின் பிரீஸ்ட் ரிங்குக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாரு. சேர் எடுத்து நம்ம அலெக்சா பிளாக் அட்டாக் பண்ணிட்டு அனௌன்ஸ்மெண்ட் டெஸ்க் மேலே வச்சு சேரை வச்சு நம்ம அலெக்சா பிளாக் அடிக்கலாம்னு சொல்லிட்டு டேமின் பிரீஸ்ட் ட்ரை பண்ண பின்னாடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெலினா விகா ஜம்ப் பண்ணி நம்ம டேமின் பிரீஸ்டோட கண்ணை புறாண்டிடுறாங்க. இந்த கலவரத்தில் நம்ம டேமின் பிரீஸ்ட் கன்ஃபியூஷனா நிக்க அலெக்சா பிளாக்கும் நம்ம ஜெலினா விகாவும் கிரௌடு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து கார்மலேயர்ஸோட இன்டர்வியூ தான், நான் வந்து வெளியே வந்து மிஸ் வந்து பிட்ரே பண்ண எல்லாம் எதிர்பார்த்தாங்க, ஆனா நடந்தது வேற, மிஸ் நான் ரொம்பவே வந்து மதிக்கிறேன், ஆனா மிஸ் பண்ண தப்பு என்ன வந்து மிஸ் அட்டாக் பண்ணது, அதுக்காக அவன் கண்டிப்பா வருத்தப்படுவான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட் வில்சன் வந்து கார்மலேயர்ஸை பார்த்துட்டு நீ தான்ப்பா பாய்சனு, உன்னோட மைண்டு தான் பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்ட கடுப்பான நம்ம கார்மலேயர்ஸ் அடுத்த வாரம் உனக்கு எனக்கு மேட்ச் வச்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகுது. அதற்கு அடுத்து இஜாட்டாகன் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பிராக்சிஸை மீட் பண்ண என்னோட ஓப்பன் சேலஞ்சுக்கு யாரா இருந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இன்வைட் தராரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க டிஏ வந்துட்டு பிராக்சிஸை வந்து
கிண்டல் பண்ண மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜார்டின் கார்டுக்கான ஓட்ட அந்த செக்மெண்ட் அதோட முடிஞ்சிருது. ஆனா அங்க வர டாமாட்டோங்க நம்ம பிராக்டிஸம் பார்த்து அப்படியே ஃபிங்கர் வச்சு கழுத்து எடுத்துன்ற மாதிரி பாத்தீங்கன்னா மாட்டிட்டு போவாரு. அதுக்கு அடுத்து நம்ம அலெக்சா பிளிஸ் சார்லஸ் ஃபிளேரோட இன்டர்வியூ தான். அவங்க பேச ஆரம்பிக்கும் போது நம்ம நியா ஜாக்ஸ் உள்ள வராங்க. அலெக்சா பிளிஸ் சார்லஸ் ஃபிளேர் உங்க 2 பேரும் கண்டிப்பா ஒத்தே வராது, நீங்க 2 பேரும் நல்லா வந்து நடிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் நம்ம அலெக்சா பிளிஸுக்கும் நியா ஜாக்ஸும் சிங்கிள்ஸ் மேட்ச் அங்க வந்து செட் ஆகுது. அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலா WWE ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவென்ட் நோ டிக்யூ மேட்ச் ட்ரூ மேக்கின்டையர் vs ஜிம்மி யூசோ. ட்ரூ மேக்கின்டையர் ரேம்ப்ல வரும்போது ஜிம்மி யூசோ வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணி அப்படியே மேட்ச் வந்து ஆரம்பிக்குது. நோ டிக்யூ மேட்ச் நல்லாவே வந்து போகுது. மேட்சோட எண்டிங்ல நம்ம சமான் டிராப் ஜிம்மி யூசோ போட்டு ட்ரூ மேக்கின்டையர் வச்சு டேபிள் உடைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜிம்மி யூசோ டாப் ரோப் போக ட்ரூ மேக்கின்டையர் சேர் எடுத்து ஜிம்மி யூசோ மூஞ்சில அடிச்சுட்டு கிளேமோர் போட்டு இந்த மேட்ச்ல வின் பண்ணிடுறாரு ட்ரூ மேக்கின்டையர். மேட்ச் முடிஞ்ச உடனே காண்டான நம்ம ட்ரூ மேக்கின்டையர் சேர் எடுத்து வந்து ஜிம்மி யூசோ கழுத்துல மாறி அப்படியே கழுத்து நெரிக்க அங்க வர கோய்டோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் அட்டாக் பண்ணி நம்ம ஜிம்மி யூசோ காப்பாத்துவாரு. ட்ரூ மேக்கின்டையர் அட்டாக் பண்ணி கீழே தள்ளிட்டு ஜிம்மி யூசோ செக் பண்ண கோய்டோட்ஸை பின்னாடி இருந்து வந்த ட்ரூ மேக்கின்டையர் கிளேமோர் போட்டு ட்ரூ மேக்கின்டையர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் டல்லா இருப்பார். அதோட வந்து பாத்தீங்கன்னா டபுள் டெல் ஸ்மாக் டவுன் முடிவுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.